வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய மேக்ஸ் கொஷின் 2/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1 கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஏஎல்பியோடைய எல்லா மேக்ஸ் கொஷின் ஷிஃப்ட் வைஸாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்னிலேருந்து வந்து ஆர்பிஎஃப்னுடைய எஸ்ஏ எக்ஸாம் கொஷின் வந்து மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்பிஎஃப்னுடைய ஷிஃப்ட்டு மேக்ஸ் கொஷின். ஏன்னா இதில் கொஷின்ஸ் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ கொஷின்ஸ் வந்து சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது, அப்புறம் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ நிறைய கற்றுக்கிடலாம் இந்த கொஷின்ஸ் வந்து. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ஆஸ்பிரன்ஸ் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை நல்லா பார்த்துக்கோங்க. இது கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். சரி, வாங்க ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, the price of petrol increases 75%. By what portion should its consumption be reduced such that the expenditure on it increases by 33% only? அதாவது ஒரு பொருள் 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலையை வந்து 75% அதிகரிக்கிறாங்க. அப்படி அதிகரிக்கிறதுனால அவங்களுடைய செலவு எவ்வளோ அதிகரிக்கிறது அப்படின்னா 33% மட்டும்தான் அதிகரிக்கணும். அப்படின்னா அதனுடைய கன்சம்ஷனை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு, சரிங்களா, ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். இது ஒன்று, இந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது செலவு ஈக்குவல் டு விலை இன்ட்டு நுகர்வு. அதாவது எத்தனை பொருட்கள் எவ்வளோ விலைக்கு வாங்குறோன்ற பொறுத்து தான் நம்ம செலவு, சரிங்களா, அவ்வளோதான். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரைஸுக்கும் கன்சம்ஷனும் ஒன்று கொண்டு எதிர்த்தகு. அதாவது அதிக விலையாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து முதல்ல வந்து விலையும் கன்சம்ஷன் பொருளோட எண்ணிக்கையும் வந்து எதிர்த்தகவு. ஏன்னா அப்படின்னா அதிக விலை இருக்கும்பொழுது குறைந்த பொருட்களை வாங்குவோம், குறைந்த விலை இருக்கும்போது அதிக பொருட்கள் வாங்குவோம். ஸோ ப்ரைஸும் கன்சம்ஷனும் ஒன்று கொண்டு எதிர்த்தகவு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை வந்து 75% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ 75% பின்ன வடிவம் 3/4. ஸோ அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் என்னவாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4ன்றது இப்போ 7ன்னு சொல்லி மாறும், சரிங்களா. ஸோ இது வந்து இனிஷியலாக இருந்த ப்ரைஸு, இது வந்து நியூவாக இருக்கிற ப்ரைஸ். இப்போது ப்ரைஸ் என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து 4ன்னு இருந்தது, இப்போ 75% இன்க்ரீஸ் ஆகி 7ன்னு சொல்லி மாறிடுச்சு. அடுத்து கன்சம்ஷன் வந்து நம்ம வந்து மாற்றணும். கன்சம்ஷன் எவ்வளோந்து எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸோ XYன்னு எடுத்துக்கிறோம். பட் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100% இருந்தது, இப்போ ஒன்லி 133% தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம XYன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் ப்ரைஸா. ஸோ இதால் இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விடை கிடச்சிருமா. ஸோ 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25, சரிங்களா. அடுத்தது 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 7 9 7 63. இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்ட் இட்ஸ் கன்சம்ஷன் பி ரெடியூஸ்டு. அதோட கன்சம்ஷனை எதுலேருந்து எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு 25ன்னு இருந்தது, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 19ன்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 25ன்னு இருந்தது, 19 ஆயிடுச்சு. இன்ட்டு 100% போட்டிங்கன்னா 76% தான். இப்போ முதல்ல 100% இருந்தது, இப்போ 76%க்கு அதோடய கன்சம்ஷன் குறைஞ்சா மட்டும்தான் நம்மளால் 133% வந்து அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் கொஷின். ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 24% வந்து கன்சம்ஷனை குறைச்சிருக்காங்க. எவ்வளோ கன்சம்ஷன் மாறி இருக்குது அப்படின்னா 76%ஆக மாறி இருக்குது. ஸோ இதுதாங்க கான்செப்ட். அடுத்து கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பின்னோட இதில் எழுதிக்கணும். 11/60, 29/42, 17/33, 19/36. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு அடுத்தடுத்த நம்பர்கள் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதோட பெருக்குங்க, இதை வந்து இதோட பெருக்குங்க. அப்படின்னா பெருக்குனிங்க அப்படின்னா 462 ஈஸ்ட்டு இங்கே என்ன வரும், 29/60னா 1800. ஒரு நிமிஷங்க. எஸ், 1800 மைனஸ் 60 1740 சொல்லி வரும். ஸோ இதில் எது கம்மியாக இருக்குது, இந்த 461 தான் கம்மியாக இருக்குது. அப்படின்னா இந்த பின்னம் வந்து ரொம்ப சிறிய பின்னமாக இருக்குது. ஸோ இதை விட்டுறலாம், சரிங்களா. இது வந்து பெரிய பின்னமாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 11/60க்கும் 17/33க்கும் குறுக்கு பெருக்கல் போட போகிறோம். ஸோ இப்படி குறுக்கு பெருக்கல் போட்டிங்கன்னா நம்ம கேட்குறதுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்கோம், சரிங்களா. எது கம்மியாக இருக்கும் அதை மட்டும் நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 363 ஈஸ்ட்டு
6 42 மிச்சம் 4 1 இதோட மதிப்பு 1020 சொல்லி வரும். 17 × 60 1020. ஸோ இதில் எது கம்மியாக இருக்குது? 363 தான் கம்மியாக இருக்குது. ஸோ 363 ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது? 11/6. ஸோ இது வந்து பெருசு. ஸோ இதை விட்டுடலாம், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா 19/36. ஸோ அதோட வந்து இந்த 11/60 குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 36. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 363 19/60 எவ்வளவு? 1200 1140 சொல்லி வரும். ஸோ இதில் கம்மியான வேல்யூ அது 363 தான் கம்மியான வேல்யூ. ஸோ அதுக்கான ரேஷியோ என்ன? 11/60. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. இதே ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா இருக்கிறதுல எது பெருசோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை அடுத்தடுத்த ரேஷியோட வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியாக எது பெருசாக வந்து நிற்கிதோ அதை வந்து லார்ஜஸ்ட், எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட். அடுத்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது 16 பொருட்களுடைய விற்பனை விலை 12 பொருட்களுடைய அடக்கு விலைக்கு சமமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய லாஸ் ஆர் கெயின் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 16 பொருட்களுடைய விற்பனை விலை சரிங்களா 12 பொருட்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குது அப்படின்னா இப்போது இந்த மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ SP/CP = 12/16 சொல்லியிருக்கோம். ஸோ சிபி வந்து எவ்வளோ இருந்திருக்கு? அடக்க விலை 16 ரூபா இருந்திருக்கு. 16 ரூபாலேருந்து 12 மாறிடுது அப்படின்னா என்ன ஆகுது? குறையுது. ஸோ -4 அப்படின்னா என்ன ஆகும்? லாஸில் போகும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் சரிங்களா. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 16க்கு 4 குறைஞ்சிருக்கு. ஸோ 16க்கு அடக்க விலை 16, விற்ற விலை 12. ஸோ நட்டம் வந்து 4. ஸோ அடக்க விலை 16ல் 4 வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா × 100 போட்டிங்க அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25% வந்து லாஸ் சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்ததாக 2 ட்ரெயின்ஸ் ஈக்குவல் லென்த் உள்ள ட்ரெயின் 2 வந்து ரன்னிங் ஆகுது பேரலல் லைனில் சேம் டைரக்ஷனில் சரிங்களா. அதோட ஸ்பீடு வந்து 51 கிலோமீட்டர் அப்போ 42 கிலோமீட்டர். அது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்லோவான ட்ரெயின் வந்து 16 செகண்ட் வந்து கிடக்குது அப்படின்னா அதனுடைய அந்த ட்ரெயினோடைய லென்த் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 2 ட்ரெயின் போகுதுப்பா. 2 ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதனுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன சரிங்களா. இப்போது இதோடைய லென்த் வந்து தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னா ரெண்டு ஸ்பீடையும் வந்து கழிக்கணும். ஏன்னா சேம் டைரக்ஷன், அது எதிர் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் பயணப்படுறாங்க அப்படின்னா 2 ஸ்பீடையும் வந்து கூட்டணும். ஸோ 51 - 42 = 9 km/h தான் வந்து அதனுடைய மொத்த தொகுபையின் வேகம் சரிங்களா, ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? ஸ்பீடு தெரியும், நமக்கு டைம் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? லென்த் தான் கேட்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு × டைம். ஸ்பீடு எவ்வளவு? 9 கிலோமீட்டர். நமக்கு வந்து அது மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 பெருக்கணும் இன்ட்டு டைம் அளவு 16 செகண்ட். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 2 அடி கொடுத்தீங்கன்னா 8 = 40 மீட்டர். 40 மீட்டர்ன்ற என்னது? இந்த டிஸ்டன்ஸ்ன்ற என்னது? 2 ட்ரெயினுடைய மதிப்பு. 2 ட்ரெயினுடைய லென்த்து 2x. 2x = 40 மீட்டர்னா எக்ஸோட வேல்யூ 20 மீட்டர். அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்து இந்த மாதிரி கணக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் செம்ம கால்குலேட்டிவ் கணக்குங்க. ஆனால் இந்த கணக்கோட கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி போடணும் அப்படின்னா மேபி யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எல்லா கொஷினும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற மாதிரி கடைசி டைம் இருக்கும்போது அந்த கொஷின் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கொஷினுக்காக நீங்கள் குறைஞ்சது வந்து நல்லா படிச்சிருந்தா கூட 130 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக அடுத்த கொஷினுக்கு போய்ட்டு இந்த கொஷின் வந்து லாஸ்ட்டாக வந்து போடுங்க. ஸோ இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா லலித்தினுடைய ஆவரேஜ் ஏர்னிங் மாதத்துக்கு ஆவரேஜ் ஏர்னிங் எவ்வளோ அப்படின்னா மொதல் 3 மாதத்துக்கு ஒரு வருஷத்தில் மொதல் 3 மாதத்துக்கு வந்து இந்த அமௌண்ட்டாக 22,272 ரூபா. அதே ஏப்ரல் மாதம் என்ன ஆகுது? அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து இந்த மொதல் 3 மாதத்தினுடைய ஆவரேஜோட 70% கூடுதான். அவ்வளோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த 3வது பாயிண்ட் என்னென்னா அவனுடைய ஒட்டுமொத்த வருடத்தின் அந்த வருடம் முழுக்க அவனுடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆகணும்னா 84,460 ரூபாயம். அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த முதல் 4 மாதங்கள் போக மீதி இருக்கக்கூடிய அந்த 8 மாதங்கள் மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்று சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மொதல் 3 மாதத்துக்கான 3 மந்த்ஸ்க்கு டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து 4th மந்தோடைய
அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, 4th மந்தோட அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் மீதி 8x ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா இந்த 12 மாதங்களுக்கான ஆவரேஜ் எக்ஸ்ன்னு சொல்லி 12 மாதங்களுக்கான ஆவரேஜ் வந்து ஒயின்னு வச்சுக்கிறோம். இதுலேருந்து இந்த மொத்த அமௌண்ட்டையும் இந்த மொதல் 3 மாதம் அப்புறம் 4ஆம் மாதம் இந்த 4 மாதத்துக்குரிய அமௌண்ட்டை கழிச்சிட்டிங்க, கழிச்சு 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து நம்ம டேரெக்டாக வந்து 1 by 1 போயிடலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து அவனுடைய ஆவரேஜ் எவ்வளவு 22,272 ரூபா அப்படின்னா 3 மாதத்துக்கும் அவருடைய மொத்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் 3 மாதத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 66,816 ரூபா இருக்கும். இப்போது 4th மந்த்து சரிங்களா, 4th மந்த் என்ன ஆகுது, அவருடைய ஆவரேஜ் வந்து அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து மொதல் 3 மாதத்துடைய ஏர்னிங்ஸோட 75% அதிகமாகுது. ஸோ 75% அதிகமாகுதுன்னா 75ஓட மதிப்பு 3/4 இது வந்து அதிகமாகுது அப்படின்னா 4ன்றது என்ன ஆகும் 7 ஆகுமா. ஸோ 7/4 ஸோ 22,272 இன்ட்டு 7/4 இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 38,976 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1,57,092 ரூபா. சாரி 1,00,000 1 10 100 1000 10,000 லட்சம் 1,05,292 ரூபா வந்து மொதல் 4 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் ஃபஸ்ட்டு 4 மந்த்துக்கு. சரிங்களா, இப்போது வருஷம் முழுக்க அவருடைய ஆவரேஜ் தெரியுமா, அப்போ வருஷம் முழுக்க அவருடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்க்கலாமா. ஸோ 12 இன்ட்டு 84,460 ரூபா இதோட மொத்த ஒரு வருஷத்துக்கான மொத்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 10,13,520 ரூபா வரும். இதிலேருந்து இந்த 1,57,5,792 ரூபா கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 9,07,728 ரூபா வரும். சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னா 12 மாதத்துடைய அமௌண்ட்டு அதில் வந்து மொதல் 4 மாதத்துக்கான அமௌண்ட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க 8 மாதத்துக்கான மொத்த ஏர்னிங்ஸ். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்கான், அந்த 8 மாதத்துக்கான ஆவரேஜ் தான் கேட்குறான். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தப்பாகிட்டேன் 9,07,728 வகுத்தல் 8 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1,13,466 ரூபா வரும் அந்த 8 மாதத்துக்கான ஆவரேஜ் ஏர்னிங். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ். மேக்ஸிமம் இந்த யூனிட் டிஜிட் பேஸாக போயிடுங்க. ஸோ மொதல் 3 மாதத்துக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளவு யூனிட் டிஜிட்டு 6. சரிங்களா, அடுத்த 4ஆம் மாதத்துக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளவு 6 ப்ளஸ் 8x ஈக்குவல் டு எவ்வளவு இந்த 12 மாதத்துக்கு எவ்வளவு 20 வருதா, கடைசி 20 வரலாம். இப்போ 12 ஸோ 4x 12 அப்படின்னா 8xோட வேல்யூ வரும் எவ்வளோ வரும் 4x 2னா 8xோட வேல்யூ 2ல் வரணும். சரி, கடைசி யூனிட் டிஜிட் 10 0ல் முடியுது. அப்போ 10லேருந்து 0 ஒரு நிமிஷம் குழப்பறம் தான் மன்னிச்சிருங்க தயவுசெய்து. இப்போது மொதல் 3 மாதத்துக்கு யூனிட் டிஜிட்டு கடைசி என்ன வருது 6 வருது. சரிங்களா, அடுத்து 4ஆம் மாதத்துக்கு யூனிட் டிஜிட் என்ன வருது நம்ம கண்டுபிடிச்சது 6. அடுத்ததாக இந்த 12 மாதத்துக்கு மொத்தமாக அதனோட ஏர்னிங்ஸோட கடைசி யூனிட் டிஜிட் என்ன 0. சரிங்களா, இப்போது மொதல் 3 மாதம் அடுத்து 4ஆம் மாதம் அடுத்து மிச்சம் இருக்க 8 மாதம் மொத்தமாக 12 மாதம். சரிங்களா, இப்போது இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளவு 12 இதோட யூனிட் டிஜிட் எவ்வளவு 2. சரிங்களா, இப்போது இது என்ன இந்த 6 + 6ன்றது என்ன 4 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ். சரிங்களா, இப்போ 4 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 2ல் முடியுது அப்படின்னா 8 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2லேருந்து 10லேருந்து 4 8 4ல் வரும். சரிங்களா, 8 மாதத்துக்கான டோட்டல் வந்து 4ல் முடியும். எஸ், அதை வந்து இந்த 0லேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி வந்து யூனிட் டிஜிட்டு 6ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு யூனிட் டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டில் போடுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த கணக்கு வந்து போட முடியும். அடுத்ததாக ஒரு நம்பர் வந்து
50% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதில் அதனுடைய மதிப்பு 3720 ரூபாயா. 3720 அப்படின்னா அந்த நம்பர் என்ன கேட்குறாங்க. ஸோ 50%ஓட பின்ன வடிவம் 1/2. சரியா, இது வந்து என்ன ஆகுது, 2ன்றது 1 இன்க்ரீஸ் ஆகி 3ஆக மாறுது. ஸோ 3ஓட மதிப்பு எவ்வளவு, 3720. நமக்கு என்ன தேவை, 2ஓட மதிப்பு தான் தேவை. ஏன்னா ஒரிஜினல் நம்பர் வந்து 2. சரிங்களா, அப்போ 2ஓட மதிப்பு 3720/3 × 2. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 1240 × 2 2480. இதுதான் ஆன்சர். What will be the difference in population 3 years ago and 2 years ago of a town whose current population is 1,80,000 and which increasing at the rate of 25% every year? ஒரு சிட்டி, அந்த சிட்டியினுடைய கரண்ட் பாப்புலேஷன் 1,80,000 அப்பா. அந்த சிட்டியினுடைய இந்த பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் 25% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதாமா. சரிங்களா, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுனா அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் தொகையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 25% பின்ன வடிவம் 1/4. இது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4லேருந்து 5 மாறு தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் இயர் 2024ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, கரண்ட் இயரில் 2024, அதுக்கு முந்தின வருஷம் 23ல் இருந்திருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் 22, அதுக்கு முந்தின வருஷம் 21. சரிங்களா, அப்போ ஒரு வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் முன்னாடி. இப்போது ரேஷியோ என்ன ஆகுது, ஒவ்வொரு வருஷமும் 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் இயர் 4ன்னு இருந்தது, இந்த வருஷம் என்ன ஆயிருக்கும், 5ன்னு ஆயிருக்குமா. அதுக்கு முந்தின வருஷம் 2022 4ன்னு இருந்தது, 2023 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குமா. ஸோ 2022 2021 4ன்னு இருந்தது, 2022 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குமா. அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் டேஷ் பக்கத்தில் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பக்கத்தில் டேஷ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே கொண்டு போயிருங்க. ஸோ 4 4 4 இங்கே 4, இதுக்கு அப்புறம் 5 இருக்குது, 5 5. இப்போ என்ன கொடுத்தான், கரண்ட் இயரில் 1,80,000 அதனுடைய பாப்புலேஷன் சொல்லி கொடுத்துட்டான். அப்போது கரண்ட் இயர் என்னது, இதில் பேருக்கு நீங்கள் எப்படின்னா 5 × 5 125. ஸோ 125ஓட மதிப்பு எவ்வளவு, 1,80,000. 1,80,000. நமக்கு என்ன கேட்டிருக்கான், 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்புக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம், மக்கள் தொகை வித்தியாசம் கேட்குறான். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்பு எவ்வளவு, 4 ³ 64. சரிங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்பு எவ்வளவு, 80. ஸோ இதுக்கு 2க்கு உள்ள வித்தியாசம் 16 பங்கு. ஸோ 125 பங்கு 1,80,000 அப்படின்னா 16 பங்கு என்னன்னு கேட்குறான். ஸோ 16 பங்கு என்ன அப்படின்னா 1,80,000 வகுத்தல் 125 × 16. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 23,040ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் மெத்தட். ஒவ்வொரு வருஷம் 25% அதிகரிக்குது. ஸோ முந்தின வருஷம் 4ன்னு இருந்தால் இந்த வருஷம் 5ன்னு மாதிரி இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி 4 5ன்னு சொல்லி மாதிரி இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் 4 5ன்னு சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவெல்லாம் சமப்படுத்திட்டு நமக்கு வந்து தேவையானது என்ன, 3ஆம் வருஷத்துக்கு 2ஆம் வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்குறோம். 3ஆம் வருஷத்துக்கு 64 இருந்தது, 2ஆம் வருஷத்தில் 80 சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ வித்தியாசம் வந்து 16 பங்கு. இப்போ கரண்ட்டாக வந்து 125 பங்கு. இந்த 3 5 × 5 × 5 125 பங்கு 1,80,000 அப்படின்னா 16 பங்கு என்ன மதிப்பு பார்த்தீங்கன்னா 23,040. ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு செர்டைன் சம்முக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியல, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டியினுடைய 2 வருடத்துக்கான வித்தியாசம் 6%, அதனுடைய மதிப்பு வந்து 78 ரூபா. அப்படின்னா அந்த சம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குப்பா. 2 வருஷத்துக்கு தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டியினோட மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஃபார் 2 இயர்ஸ். சரிங்களா, 2 இயர்ஸுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாக்கு x/10² 10² p, இல்லை அப்படின்னா x²/100 போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10 100 கன்ஃபியூஷன் வரும். ஸோ x²/100 × பிரின்சிபல். சரிங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியும், தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 78 ரூபா. எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, பர்சன்டேஜ். எக்ஸுன்றது என்ன இங்கே அப்படின்னா பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, 6%, 6² / 100 × பிரின்சிபல். நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் தான் தேவை.
ஸோ பிரின்சிபல் இங்கே வச்சுக்கோங்க. 78 இன்ட்டு 100/36 அடி எடுத்தீங்க அப்படின்னா 21,666 தான் பிரின்சிபலாக சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காப்பா. எல்லாத்துக்கும் மீச்சியம் எடுத்துருங்க. மீச்சியம் என்ன வரும்? 14 வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 7ஓட மேலங்கிலே 2ஆல் பெருக்கும். ஸோ 2 2. அடுத்து மேலங்கிலே 2ஆல் பெருக்கணும். 2 4. அடுத்து 14 தான் இருக்குது கீழே, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததாக 4 இருக்குது, 2ஆல் பெருக்கினீங்கன்னா 8. மேலங்கிலே 2ஆல் பெருக்குவீங்க. ஸோ 8 கீழே 3 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 14ஆல் பெருக்கிங்கன்னா -3 × 14 ஒரு 14 14 3 14 42. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 19 - 42/14 சொல்லி வரும். இது சுருக்குனீங்க அப்படின்னா -23/14 சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் எவாலுவேட் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ கற்றுக்காங்கப்பா. இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கக்கூடிய கால்குலேஷனை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ இதுலேயும் உள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ 9 - 2 9 - 7 = 2ன்னு சொல்லி வரும். ஸோ பெருக்கில் இருக்க 2 கீழே இருக்க 2ஓட அடியாயிரும். அடுத்ததாக 12/6 இது 2. ஸோ இந்த 2ம் இந்த 25ம் சேர்ந்து மொத்தமாக இதோட மதிப்பு எவ்வளோ வரும்? 27ன்னு சொல்லி வரும். இங்கே எவ்வளோ இருக்குது வகுத்தீங்க அப்படின்னா 7 7 27 7 7 9 9ல் முடியும். யூனிட் டிஜிட் 1 1 தான், 189. அடுத்ததாக ஒரு அரைவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பை வந்து உருக்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஷேப் பண்ணுறாங்க. ரீஷேப் பண்ணி அதை வந்து ஒரு நேர்வட்ட உருளையாக மாற்றுறாங்க. அந்த உருளையுடைய விட்டம் சரிங்களா 9 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் 42 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த உருளையினுடைய கொள்ளளவு கேட்குறாங்க. ஸோ உருளையோட விட்டம் எவ்வளவு? டி வந்து 42 அப்படின்னா ஆரம் எவ்வளவு? மூளை விட்டம் 42னா ஆரம் டி வந்து 9. மூளை விட்டம் 9 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் எவ்வளவு? 9/2 சென்டிமீட்டர். சரியா? இப்போது உருளையோட கொள்ளளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா πr²h. பையோட மதிப்பு இங்கே என்ன யூஸ் பண்ண சொல்லிட்டான்? 22/7 22/7. ஆரோட மதிப்பு 9/2 × 9/2 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 42 சென்டிமீட்டர். 42 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6. மறுபடியும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3. அடுத்ததாக மறுபடியும் அடித்தீங்கன்னா 11. ஸோ 11 × 81 × 3 என்ன வரும்? 11 × 243. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 26 7 6 2 26,773 சென்டிமீட்டர். 2673 சென்டிமீட்டர் க்யூப்ன்றதான் ஆன்சர் வால்யூமுடைய. இந்த நேர்வட்ட உருளையினுடைய வால்யூம். டயமீட்டர் கொடுத்துருக்கான். அந்த டயமீட்டரை வந்து நீங்கள் வந்து ரேடியஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லக்னோ அண்ட் சண்டிகர் அப்புறம் லக்னோடைய டிஸ்டன்ஸ் வந்து 754 கிலோமீட்டர் அப்படின்னா தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆவரேஜ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் அண்ட் ஒய். இது வந்து ட்ரெயின் XY வந்து ஒரு நாளில் வந்து எவ்வளவு நேரம் வந்து பயணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 754. அவங்க என்ன கேட்குறாங்க, டே 3ல் வந்து எவ்வளோ தூரம் வந்து XYயும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 754 மீட்டர் தெரியுமா? 754 மீட்டர் டிஸ்டன்ஸ். டைமிங் எவ்வளோ போகுது? வண்டி எக்ஸ் வந்து 13 மணி நேரத்தில் போகுது. அது 754 வகுத்தல். சரிங்களா? ரெண்டாவது வண்டி எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்னா 20 மணி நேரத்தில் போகுது. ஸோ இது ரெண்டு ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோவும் சுருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விலை கிடச்சிடும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 5 × 65 6 × 72 5 × 65 6 × 78. ஸோ 5 அடுத்ததாக மீதி 10 8 × 104 58 வரும். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 37.7ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்?
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் பீரியட், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வாங்கிக்கிறான். ஸோ 58லேருந்து -37.77 இது பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கிறது வந்து 20.3 தான் கிடைக்கும், அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடோடைய டிஃப்ரென்ஸ். அடுத்த கொஷின் சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய அடைப்புக்குறிகள் இருக்கிறத பார்க்கணும். ஸோ 7 அதுலேயும் ஒரு சின்ன அடைப்புக்குறி இருக்குது. 7 - 2 இதோட மதிப்பு 5, 5 × வகுத்தல் 5 அடிபட்டு போகும். அடுத்து இதோட மதிப்பு 3, இதோட மதிப்பு 3. ஸோ மொத்தம் இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 33. அடுத்து 4. ஸோ 4 × 33 எவ்வளவு? 132 முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஒரு 3 ஃபர்னிச்சருடைய விலை, ஆவரேஜ் விலை வந்து 15,915 ரூபாய். அதோடைய ரேஷியோ வந்து அதோடைய அந்த 3 ஃபர்னிச்சருடைய விலையினுடைய ரேஷியோ 3:5:7 சொல்லியிருக்கு. அப்படின்னா அதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய காஸ்ட்லியஸ்ட் ஐட்டமோடைய ப்ரைஸ் வழங்க வைக்கிறாங்க. இப்போ காஸ்ட்லி இந்த 3 பொருளுடைய விலை வந்து என்னவாக இருக்கும்? 3x, 5x, 7x. காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் என்ன? 7x. ஸோ 3 பொருளுடைய ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 பொருளுடைய கூட்டல் வந்து இந்த பொருளை, இந்த 3 பொருட்களுடைய விலை என்னவாக இருக்குது அப்படின்னா 3x + 5x + 7xோட மதிப்பு என்ன இருக்குன்னா ஆவரேஜோட நம்பர் ஆஃப் எத்தனை எண்ணிக்கையோ அதை பெருக்க போகிறோம். ஸோ 3 × 15915 சரிங்களா. இது மொத்தமாக இது பண்ணிங்க அப்படின்னா 15xன்னு சொல்லி வரும். 15x = 3 × 15915 சரிங்களா. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 × 3 = 15. அடுத்து 5ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 × 5 = 15, 4 × 5, 8 × 40, 3. எக்ஸோட மதிப்பு 31883 அப்படின்னா 7xோட மதிப்பு 7 × 3183. ஸோ யூனிட் டிஜிட் பாருங்கள், 7ஆல் பெருக்கினீங்க 3 பெருக்கினீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு சொல்லி வரணும். 1ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். முதல்ல இந்த ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஆவரேஜ் மதிப்பு தான் தெரியும். ஸோ அதை வந்து 3ஆல் பெருக்கிங்க. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை ஃபர்னிச்சர் இருக்குன்னா 3 ஃபர்னிச்சர். ஸோ 3ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதை சுருக்கினீங்கன்னா எக்ஸோட மதிப்பு வரைக்கும் நமக்கு தேவையானது 7xஆல் பெருக்கினீங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கணக்கு போட்டு முடிச்சிடலாம். அடுத்ததாக கேத்தான் வந்து 171 சேரை வந்து விற்கிறான். அப்படி விற்கும்போது அவனுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கிது. அந்த லாபம் எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா 95 சேர் வந்து விற்றதுக்கான செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக அந்த லாபம் இருக்குது. அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அதில் ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் என்ன? 95 சேரினுடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. ப்ராஃபிட் வந்து 95 பொருளுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ வந்து விற்றுருக்குது எத்தனை பொருள்? 171 பொருள் வந்து விற்றுருப்போம் சரிங்களா. 171 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 171 காஸ்ட் ப்ரைஸ். அந்த 171 பொருளுடைய அடக்க விலைக்கு எதிராக 171 பொருளை விற்றதுனால தான் அவனோட லாபம் வந்து 95 பொருள்கள் விற்ற விலைக்கு இணையாக வந்து அவனுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 171 சிபி வந்து இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். 171 சிபி = 171 எஸ்பி. இங்கிட்ட இருக்க ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் முதல்ல -95 எஸ்பின்னு சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 171 சிபி = இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கழிச்சிங்க அப்படின்னா 76 எஸ்பின்னு சொல்லி வரும். ஸோ மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு போங்க அப்படின்னா கொண்டு போனீங்கன்னா CP/SP = என்ன வரும் அப்படின்னா 76/171 சொல்லி வரும். ஸோ அடக்க விலை எவ்வளவு? 76. விற்ற விலை எவ்வளவு? 171. லாபம் எவ்வளோ கேட்டிருக்கான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கலாம். ஸோ லாபம் எவ்வளவு அப்படின்னா 24.95 தான் லாபம் சரிங்களா. அப்போது லாப சதவீதம் அப்படின்னா என்ன? லாபம் எவ்வளவு? 95. அடக்க விலை எவ்வளவு? 171 × 100 என்ன வரும் அப்படின்னா 5/45 9/9 சரி 5/19 95. அடுத்ததாக 7 9/19 இல்லை, எங்கேயோ தப்பு போட்டுறேனே. எஸ்பி என்ன இங்கே, சிபி என்ன 76 சாரி, அதான் எங்கேயோ தப்பு போட்டுறேன்னு நினச்சேன். ஸோ லாபம் எவ்வளவு? 95. அடக்கு விலை எவ்வளவு? 76 ரூபாய் சரிங்களா × 100. ஸோ 5/19 95, 4/19 76. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25. லாப சதவீதம் எவ்வளோனா 125% லாபம்
அவ்வளோதாங்க. இங்கே ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட் என்ன 95 பொருட்களுடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ 171 பொருட்களுடைய விற்ற விலை மைனஸ் 171 பொருட்களுடைய அடக்கு விலை. அதுதான் வந்து லாபமாக கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கிறது சிபி அப்புறம் எஸ்பியோட மதிப்பு கிடைக்கும். அதை வச்சு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது இந்த கணக்கில் 2 விதமான வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் பவர் இசட் அப்புறம் ஈக்குவல் டு ஒய் பவர் ஸ்கொயர். அப்படின்னா ஜெட்டோட க்ளோஸ் மதிப்பு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இந்த இதில் 2 கான்செப்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என், இந்த கான்செப்ட். அப்புறம் அடிமான சமம் எனில், சரிங்களா, அடிமான சமம் எனில் அடுக்கும் சமம், இந்த கான்செப்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸ் பவர் செட்டு கொடுக்குறாங்க. எக்ஸுக்கு இப்போ என்ன 40/0.11 த ஹோல் பவர் ஜெட்டு. சரிங்களா. இந்த இடத்துக்கு வேறு போட்டுருக்கோம். அப்புறம் ஒய் ஸ்கொயர் என்ன 40, ஒய்யோட மதிப்பு 40 அடுக்கு 0.1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன வரும் 40/0.11 இசட் ஈக்குவல் டு 40/0.2 வரும். ஏ பவர் எம் த ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போது அடிமான சமம் அப்படின்னா அடுக்கு சமமாக 0.11 இசட் ஈக்குவல் டு 0.2 அப்படின்னா ஜெட்டோட மதிப்பு என்ன 0.2/0.11. சரிங்களா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், மேலே எங்கேயும் 100ஆல் பெருக்கிங்கன்னா இந்த இது என்ன வரும் அப்படின்னா 20/11. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1.82 சொல்லி வரும். சிம்பிள். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் தசமத்துக்கு அப்புறம் மேலே பார்னு போச்சுன்னா எத்தனை பார் இருக்கோ எத்தனை தசமத்துக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரே ஒரு பார், ஒரு நம்பரை விட்டுட்டு பார் போட்டிருந்தாங்க, இல்லை 2 நம்பரை விட்டு பார் போட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு எந்த நம்பருக்கு பார் போடலையோ அந்த நம்பரை கழிச்சிட்டு எத்தனை நம்பருக்கு 0 போட்டிருக்கு, எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்குன்னா அத்தனை 9, எத்தனை நம்பருக்கு பார் போடலையோ கோடு இல்லையோ அதுக்கு வந்து அத்தனை 0 போட்டுருக்கணும். ஸோ ஒரு நம்பருக்கு கோடு போட்டிருக்கு, ஒரு நம்பருக்கு கோடு போடாமல் இருக்குது. ஸோ கோடு போடாத நம்பருக்கு 0. அவ்வளோதான். இது ரெண்டுக்கு மீச்சமாக எடுத்தீங்க அப்படின்னா 990 சொல்லி வரும். அப்போது இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுவீங்க, 10ஆல் பெருக்குவீங்க. 540 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 21 வரும். 21 × 11 அப்படி தானே. ஆமாம். அப்போ என்ன வரும் 540 ப்ளஸ் 21 11னா எவ்வளவு 231 வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளவு 771/990. இது ஆல்ரெடி ஏஎல்பி கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மாணவரோட ஏர்னிங்ஸ். சரிங்களா. அவரோட ஆவரேஜ் லாஸ்ட்டில் பணம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் கணக்கு அதே மாதிரி தான், சேம் மாடல். மொதல் 3 மாதத்துக்கு அவருடைய ஆவரேஜ் வந்து 76,096 ரூபாய். அடுத்து ஏப்ரல் மாதம் அவரோட ஆவரேஜ் வந்து 75% இன்க்ரீஸ் ஆகுது அந்த மொதல் 3 மாதத்தோட ஆவரேஜ் விட. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது 2 பாயிண்ட். அடுத்து 3ஆவதாக ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 8 மாதம் மேலேருந்து டிசம்பருக்கு உள்ள ஆவரேஜ் ஏர்னிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொதல் 3 மாதத்துக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பார்த்துடலாம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,28,288 ரூபா மொதல் 3 மாதத்துக்கு. அடுத்து 4th மந்த்துக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூடுது 75% கூடுது. ஸோ 7/4 75%ன்றது 3/4. ஸோ 4 இருக்கிறது 7ன்னு சொல்லி மாறுது. ஸோ 7/4 இதோட மதிப்பு எவ்வளவு 1,33,168. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மொதல் 4 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3,61,456 ரூபாய். சரிங்களா. இப்போது 12 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் ஏர்னிங் சொல்லி கொடுத்துட்டான். அப்போது ஒரு வருஷத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு 11,35,920 ரூபா. இதை பெருக்குனிங்கன்னா நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பெருக்கி பாருங்கள். சரியா. இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கும், இப்போ 12 மாதத்துக்கான அமௌண்ட்டு தெரியும், மொதல் 4 மாதத்துக்கான அமௌண்ட்டு தெரியும். சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 மந்த்துக்கான
12 மாதத்துக்குள்ள அமௌண்ட்லேருந்து 4 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டை கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி 8 மாதத்துக்குள்ளே அமௌண்ட் கிடச்சிரும். அது 8ஆல் வகுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கழிக்க போகிறோம் அப்படின்னா 3,61,456 ரூபாயை கழிக்க போகிறோம். அப்படி கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 7,74,464 ரூபா கிடைக்கும். ஸோ இதோட மதிப்பு இது என்ன 8x. ஸோ 8xனுடைய மதிப்பு 7,74,464 ரூபா அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 8ஆல் வகுக்க போகிறீங்க. ரெண்டு பக்கமும் 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 96,808 ரூபான்னு சொல்லி வரும். இதுதான் கான்செப்ட். இது வந்து இவரோட கால்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ணுங்கள். யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கணக்கு போட்டுடலாம். இல்லைனா டைம் கால்குலேஷன் நிறைய ஆகும். ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் லாஸ்ட்டாக போடுங்க. எல்லா கணக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுங்க. நேரத்தை வந்து வீணடிச்சிடாதீங்க இந்த மாதிரி கணக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அடுத்ததாக 2 நம்பருடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் வந்து 57. அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன கேட்குறாங்க. ஸோ 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அதனுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமம். இது வந்து ரூல். ஸோ ஒரு நம்பர் என்ன 57, இன்னொரு நம்பர் என்ன நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எல்சிஎம்மில் 117, ஹெச்சிஎஃப் எவ்வளோ 19. அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 38. அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு வாஷிங் மிஷின் அதனுடைய லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 41,000 ரூபா. அது வந்து ஒரு ரீட்டைலருக்கு வந்து ஒரு முதலாளி விற்கிறார். எப்படி விற்கிறார் அப்படின்னா 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாரு. முதல்ல ஒரு 12% டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாரு. இப்போது இந்த 41,000 இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்து போக கிடைச்ச பொருளை வந்து அந்த ரீட்டைலர் வந்து வாங்குறார். இப்போ அந்த வாங்கி அவர் மறுபடியும் அந்த பொருள் வந்து வாஷிங் மிஷின் வந்து சேல் பண்ணுறாரு. அப்படி சேல் பண்ணுறது எப்படி சேல் பண்ண போகிறார் அப்படின்னா அவரோட ப்ராஃபிட் வந்து 25% கிடைக்கிற மாதிரி சேல் பண்ண போகிறார். அதே நேரத்தில் அவர் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறார். அப்படின்னா அவர் அந்த வாஷிங் மிஷினை எவ்வளோ விலைக்கு வந்து குறிச்சிருப்பார், அவரோட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க. இதில் கான்செப்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓனர் வந்து இந்த ரீட்டைலருக்கு எவ்வளோக்கு விற்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல 41,000 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல ஒரு 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த பொருளோட விற்ற விலை எவ்வளோ இருக்கும் 88% இருக்குமா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் போக அதனுடைய விற்பனை விலை. சரிங்களா? 88. அதுக்கப்புறம் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா மீதி எவ்வளோ 70% வந்து அதனுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இது வந்து அந்த பொருளை வந்து ரீட்டைலர் வந்து வாங்கின விலை. சரிங்களா? இந்த விலையிலேருந்து தான் அவர் வந்து 25% வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி அதோடைய பொருளுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இந்த விலையிலேருந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து 25% வந்து லாபம் சம்பாதிக்கிற மாதிரி அவர் வந்து கால்குலேட் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த பொருளை வந்து எவ்வளோக்கு அவர் மார்க் பண்ணி விற்கணும், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மகிட்ட என்னென்ன இருக்குது. அப்போ இந்த பொருள் இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலையாக இருக்குமா, அந்த ரீட்டைலர் வந்து அந்த பொருளை விற்கும்போது இது வந்து அடக்க விலையாக இருக்குமா, அவர் தன்னுடைய விற்பனை கொண்டு போக. நம்மகிட்ட வந்து சிபி இருக்குது. ரெண்டாவது அதனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் இருக்குது. நமக்கு என்ன கேட்குறான் எம்பி கேட்குறான். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த வாஷிங் மிஷினுடைய அவர் எவ்வளோக்கு வந்து மார்க் பண்ணி கேட்டிருக்கான். சரி, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சிபி அப்பான் எம்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இதுபடி போட்டிங்க அப்படின்னா சிபிக்கும் எம்பிக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னா சிபியில் வந்து எவ்வளவு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் எவ்வளவு 50% அப்பான் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு 25. ஸோ இது ரெண்டையும் சுருக்குனிங்க அப்படின்னா 50/120 சொல்லி வரும். இதை சுருக்குனிங்க அப்படின்னா 5/2 சொல்லி வரும். 2/5 சொல்லி வரும். 2/5 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விலையோட சரிங்களா இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா தலைகீழாக பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஒரு நிமிஷங்க. எஸ், இதோட இந்த தலைகீழை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பெருக்கலாமா? 41,000 × 88/100 × 70/100 × 5/2. 2 0க்கு 2 0 ரெடி ஆயிரும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 முடிஞ்சா. இங்கே இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும்
44ன்னு வரும். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ ஈவன் நம்பரோட 5 பெருக்கணும் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்? 0ல் வருமா? 0ல் முடிய மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 63,140 ரூபா. அவ்வளோதான். இங்கே மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதோட ரேஷியோ கார் பண்ணிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸுடைய ரேஷியோவில் வருது 2/5. ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ்ன்ற இடத்துல இந்த இதை வச்சோம்னா இதை ஏன்னு வச்சுக்கலாம். டோட்டல் டேர்மை நான் வந்து இப்போ ஏன்னு எடுத்துக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இந்த டோட்டல் டேர்மையும் நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்பான் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2/5ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த காஸ்ட் ப்ரைஸ் போல் என்ன இருக்கும்? A/MP அப்பான் 2 ஈக்குவல் டு 2/5 இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? மார்க்கெட் ப்ரைஸ் தான் தேவை. ஸோ இதோட மதிப்பு என்னவாக வரும்? அப்போது A × 5/2ன்னு வருமா? இதை தான் வந்து இங்கே தலைகீழால் பெருக்கிருக்கோம். ஸோ என்னோட 2/5 கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து என்ன 5/2 போட்டிருக்கான்னு சொல்லி யோசிக்க வேணாம். அந்த என்டையர் டைமை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கால்குலேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதோட தலைகீழால் தான் நம்ம பெருக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான், நம்ம கிடைக்கிற ஆன்சர் 63,140. அடுத்ததாக ஒரு 7 நம்பரினுடைய ஆவரேஜ் 53. அந்த 7 நம்பரோடையும் ஒவ்வொரு நம்பரும் ஈச் நம்பரோடையும் ஆவரேஜ் வந்து 6 கூட்டுறாங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈச் நம்பரோடைய எதை கூட்டினாலும் சரி, எதை கழிச்சாலும் சரி, எதை பெருக்கினாலும் சரி, எதை வகுத்தாலும் சரி, ஒவ்வொரு எண்ணோடும் இந்த மேக்ஸ் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா அதை வந்து ஆவரேஜோடு அப்படி சேர்த்து செஞ்சிட வேண்டியதான். ஸோ 53 ஒவ்வொரு எண்ணோடையும் 6 கூட்டுறதுனால 53 கூட்டல் 6 புது ஆவரேஜ் 59. ஸோ ஒவ்வொரு எண்ணோட 6 கழிச்சாங்க அப்படின்னா 53 - 6 47. ஒவ்வொரு எண்ணோட 6 பெருக்குனாங்கன்னா 53 × 6 அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆவரேஜுக்கு. அடுத்ததாக எண் அப்சர்வேஷனுடைய சம் வந்து 160 அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் வந்து 40. அப்போது ஒரு எண் மதிப்புள்ள ஒரு அப்சர்வேஷன் சரிங்களா, அதனுடைய மொத்த மதிப்பு 160 தான், அதனுடைய ஆவரேஜ் வந்து 40 அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 7n + 15. ஸோ என்னோடய வேலையை முதல்ல கண்டுபிடிக்கணும். டோட்டல் எவ்வளவு? 160. ஆவரேஜ் எவ்வளவு? 40. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 4. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு எண் வந்து 4. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? 7n + 15. 7 × 4 + 15 28 + 15 = 43. முடிஞ்சு. அடுத்தது இந்த கணக்கில் லார்ஜஸ்ட் கேட்குறான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இது குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஸோ 2/3 9/87. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 174 இங்கே 27ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டு. ஸோ இதை விட்டுடலாம் சரிங்களா. இதுதான் லார்ஜஸ்ட் 174. அடுத்ததாக 2/3 20 21 சரிங்களா. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 42 60ன்னு சொல்லி வரும். ஸோ 60 தான் பெருசு. ஸோ இந்த டைம் தான் வரும். ஸோ இது வந்து அடியாயிரும். அடுத்ததாக 20 21 45 66. இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 6 1320 ஈஸ்ட்டு 21 900 945. ஸோ இதில் இருக்கிற பெருசுறது 1320 தான். ஸோ 20/21 தான் வந்து இருக்கிறதே லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் 20/21. ஒரு சம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து 20% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து 3 வருஷத்தில் வந்து அந்த பிரின்சிபல் வந்து 2400 ரூபா அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறான்? அதே சம்முக்கு அதே ரேட்டுக்கு 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறான்? நல்லா கவனிங்க. 1 வருஷத்துக்கு 20% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? 3 வருஷத்துக்கு 60% வட்டி வருமா? அப்போ அமௌண்ட் என்ன வரும்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ பிரின்சிபல் 100 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 60 ஈக்குவல் டு 160% இருக்குமா அமௌண்ட்டு சரிங்களா. இப்போ 160%ன்றது என்னது? 160%ன்றது 2400 ரூபாயா? அடுத்து இப்போ என்ன கேட்குறான்? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேட்குறான். ஸோ 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1 வருஷத்துக்கு 20% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 40% இன்ட்ரெஸ்ட். ஸோ 4ஆல் அடி கொடுங்க 2 பக்கமும். 4ஆல் அடி எடுத்துக்கலாம் 40%.
ஈக்குவல் டு 600 முடிஞ்சு. அடுத்த கணக்கு, ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியர் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸ் 2.8 சென்டிமீட்டர். அந்த சிலிண்டருடைய வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னா ஒரு ஒரு கோலம் வந்து ஒரு சிலிண்டர் ஒரு உருளைக்குள்ளே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இந்த உருளையினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய ஆரம் எவ்வளவு? 2.8 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்தா இந்த ஸ்பியர்னுடைய ஆரம். சரிங்களா? அப்போ இதோடைய ஹெயிட் இது ரெண்டு பக்கம் டச் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கா இந்த கோலம். அப்போது இதனுடைய விட்டம் வந்து இதனுடைய ஹெயிட் அமைஞ்சிருக்குமா? ஸோ இதோட ஹெயிட் வந்து ஸ்பியர்னுடைய விட்டமாக இருக்குமா? ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்? 5.6 சென்டிமீட்டராக இருக்குமா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். எதனுடைய வால்யூம்? சிலிண்டருடைய வால்யூம். சிலிண்டருடைய வால்யூமுக்கு என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே ஆர் என்ன? 22/7 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆரம் என்ன? 2.8 இன்ட்டு 2.8 இன்ட்டு ஹெயிட் எவ்வளவு? ஹெயிட்டுன்றது இந்த கோலத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? அப்போது 5.6. சரிங்களா? இப்போ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 4 28 0.4. இங்கே நல்லா கவனிங்க, ஆன்சரை பாருங்கள். எல்லாமே வந்து 984 இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து பெருக்கமத்தில் எல்லாமே சேமாக வரனால நமக்கு வந்து ஃபுல்லாகவே பெருக்க வேண்டியிருக்கும். ஆனால் கான்செப்ட் என்ன அப்படின்னா 22 இருக்குது. 22 என்ன? 11 × 2 ஒரு எண் 11ஆல் பெருக்கப்படுதுன்னா அதே அந்த மதிப்பு ஒட்டுமொத்த மதிப்பு 11ஆல் வகுப்படுமா? அப்படி பார்த்தீங்கன்னா 3 கூட்டல் 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல்? அதனுடைய ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய தசமங்களுடைய எண்ணிக்கை, இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய தசமங்களுடைய எண்ணிக்கை வந்து எய்தர் 0 அல்லது அதனுடைய 11உடைய வகுத்தலாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட் 11ஆல் வகுப்படுறதுக்கு. ஸோ 1 கூட்டல் 7 8 8 8 16 16. இந்த பக்கம் 12 16 -16 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இது வரலாம் ஒரு ஆப்ஷன். அடுத்து 3 11 11 மைனஸ் 13 17 6 வருது டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இது வராது. அடுத்ததாக 1 9, அடுத்ததாக 10 14 10 14. அப்போது 5 டிஃப்ரென்ஸ் வராது. அடுத்ததாக 1 6 8 14 6 8 14. அடுத்து 8 17 3. ஸோ 0ல் வர மாதிரி 11ஆல் வகுப்படக்கூடிய ஒரே நம்பரு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அதை வந்து டேரெக்டாக போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாதிரி 11ஆல் வகுப்படுமான்னு ஒரு இடம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கணக்கு முடிச்சிடலாம். அடுத்து சரத் வந்து ஒரு ஜேர்னி வந்து 8 மணி நேரத்தில் முடிக்கிறான். அவன் வந்து பாதி தூரத்தை வந்து 90 கிலோமீட்டர் வேகத்துலையும் மீதி தூரத்தை வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துலையும் கிடக்கிறான். அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து எவ்வளோ லென்த்துன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு தூரத்தை வந்து பாதி தூரத்தை வந்து எக்ஸ் கிலோமீட்டரில் கிடக்கிறான், மீதி தூரத்தை வந்து ஒய் கிலோமீட்டரில் கிடக்கிறான். அப்படின்னா அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு 2xy அப்பான் x + y. சரிங்களா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு டைம் தெரியும். ஸ்பீடு இன்ட்டு டைம் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ ஸ்பீடு எவ்வளவு? 2 × 90 × 30 வகுத்தல் 90 கூட்டல் 30 120. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 60 2 45 சொல்லி வரும். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு? 45 km/h. இப்போ வந்து ஸ்பீடு தெரியும், நமக்கு டைம் தெரியுமா? டைம் 8 மணி நேரம் வந்து அவர் வந்து ஜேர்னி பண்ணுறாரு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 45 × 8 ஈக்குவல் டு 90 × 2 × 4 360 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாதி கிலோமீட்டர் கடக்கிறாரு, அப்புறம் மீதி கிலோமீட்டர் வேறு ஒரு ஸ்பீடில் கடக்கிறாரு. அப்படின்னா அந்த ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா 2xy அப்பான் x + y. xyன்றது என்ன? எக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்பீடு, ரெண்டாவது ஒய்ன்றது ரெண்டாவது உள்ள ஸ்பீடு.
ஸோ ஸ்பீடு கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் டயத்தால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் கிடச்சிருது. அடுத்ததாக ராகம் வந்து ஒரு நோட் புக் வந்து வாங்குகிறான். 70 ரூபாலேருந்து 70 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ், அதுலேருந்து 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறான். அடுத்து ஒரு பெண்ணை வந்து 20 ரூபா விலை மதிப்புள்ள ஒரு பெண்ணை வந்து 35% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான் அப்படின்னா அவன் எவ்வளோ சேவ் பண்ணிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ சேவ் பண்ணிப்பானா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ 70 ரூபாய்க்கு 40% டிஸ்கவுண்ட் எவ்வளோ ப்ளஸ் 20 ரூபாய்க்கு 35% டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் தான் வந்து சேமிச்சிருப்பான். ஏன்னா இந்த அமௌண்ட் அவன் பே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதோட மதிப்பு என்ன 28 ப்ளஸ் இதோட மதிப்பு 7, மொத்தம் எவ்வளவு 35 ரூபா. 35 ரூபா வந்து அவன் சேமிச்சிருப்பான். அடுத்த கணக்கு 1136 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை வந்து 71 செகண்டில் கிடக்குது. அப்புறம் தென் ஃபைண்ட் த டைம் அப்படின்னா ஒரு கம்பத்தை வந்து 71 செகண்டில் கிடக்கிற ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் 656 மீட்டர் நீளமுள்ள இன்னொரு பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் நமக்கு இங்கே இந்த இடத்துல நமக்கு ஸ்பீடு தெரியுமா? ஸ்பீடு தெரியாது. ஸ்பீடு தெரியலன்னா எப்படி அடுத்த ட்ரெயினுடைய டைமிங் கண்டுபிடிக்க முடியும்? எவ்வளோ நேரத்தில் கிடக்குன்ற கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்பீடு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஸ்பீடு எவ்வளவு 1136 மீட்டர் அப்பான் டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 16ன்னு வரும். ஐ திங்க் ரைட், எஸ் 16 தான் வரும். எஸ், ஸ்பீடு ஈக்குவல் டு 16 மீட்டர் பர் செகண்ட். இப்போது இது ஒரு பிளாட்ஃபார்மை கிடக்குது அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லென்த்தும் டிஸ்டன்ஸில் ஆட் ஆகுமா? ரெண்டாவது உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1136 மீட்டர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் 656. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1292 மீட்டர். இதை வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம இப்போ நமக்கு என்ன தேவை, எவ்வளோ நேரத்தில் வந்து கிடக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1292 மீட்டர் வகுத்தல் ஸ்பீடு எவ்வளவு 16 மீட்டர் பர் செகண்ட். அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 16 மிச்சம் ஒவ்வொரு 16 இது 16 32 112 செகண்ட்ஸில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து கிடக்கும். அடுத்ததாக 2 எண்கள் கொடுத்துட்டாங்க. HCF and LCM of numbers are 57 and 127. If one number is 9/2 times of the other, என்ன கேட்டிருக்கான்னு தெரியல. சரி, ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருடைய LCM and LCM கொடுத்தாங்க. 57 × 114. அந்த எண்ணில் ஒரு எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு எண் வந்து 9/2 டைம்ஸ் ஆஃப் இன்னொரு நம்பராமா. சரிங்களா? அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 57 × 114 எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 57 114 எப்படி பிரிக்கலாம்? 57 பிரிக்கலாமா? 57 × 2 இங்கே இருக்க கீழே இருக்க 2 அந்த பக்கம் மொத்தம் மேலே போயிடும். அடுத்து வகுத்தல் 9. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு, அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? அண்டர் ரூட்டில் வரும். அப்போது எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு 57 × 2 அண்டர் ரூட் அப்போ 9. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 57 × 2 அப்பான் 9 அப்படின்னா 114 வகுத்தல் 9 என்ன வரும்? 9 மிச்சம் 2 24 வரும். அது அடிப்படாது. 114/9 கணக்கில் என்ன கேட்டிருக்கான்றதே கொஸ்டினே ஃபுல்லாக இருக்கு இல்லையே. ஆனால் எக்ஸோட மதிப்பு இது தான். 57 × 2 அப்பான் 9. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்றது இங்கே ஃபுல்லாகவே இல்லை. ஸோ நம்ம என்ன கேட்குறான்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராகுல் வந்து 234 கிலோமீட்டரை வந்து ஒரு போட்டில் 30 மணி நேரத்தை கடக்கிறான். அது அந்த ஆற்று நீரோட்டத்துக்கு எதிராக, அதாவது அப் ஸ்ட்ரீமில் கடக்கிறான். அடுத்ததாக அது டவுன் ஸ்ட்ரீமில் ஆற்றோடு இணைந்து வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கிறான் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 12 மணி நேரத்தில் கடக்கிறான். அப்படின்னா அவனுடைய ஸ்பீடு வந்து அந்த ஆற்றினுடைய ஸ்பீடு எவ்வளோ கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ரீம்ன்றது ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க, 734 வகுத்தல் 30 சரிங்களா. அப்ஸ்ட்ரீமில் அவனுடைய ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 734 கிலோமீட்டர் 30 மணி நேரத்தில் வந்து கிடக்கிறான். ஸோ அப்ஸ்ட்ரீமில் அவனோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீமில் அவனோட ஸ்பீடு எவ்வளவு 734 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கிடக்கிறான் சரிங்களா. இப்படி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மனிதனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A+B/2 அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதே இது தண்ணியினோட ஸ்ட்ரீமினுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A-B/2 சரிங்களா. இங்கே என்ன வரும் அப்படின்னா 734/12 மைனஸ் 734/30 சரிங்களா. ரெண்டில் எதனா எந்த பக்கம்னாலும் கழிச்சிடலாம் சரிங்களா. வகுத்துட்டு அதை 2ஆல் வகுக்கணும் சரிங்களா. ஸோ 2ஆல் வகுக்கணும். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்னத்தை மட்டும் செய்வோம், அதுக்கடுத்து 2ஆவது இதை பார்த்துக்கலாம். அப்படின்னா 734 காமா எடுத்தோம் அப்படின்னா 1/12 மைனஸ் 1/30 சொல்லியிருக்கோம் சரிங்களா. இது சுருக்குனிங்க அப்படின்னா 734 60ஆல் போகும். ஸோ 60 மீச்சம் எடுத்திங்கன்னா 5 மைனஸ் 2 இது என்ன சொல்லிங்கன்னா 734 × 3/20 சரிங்களா. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா × 2. ஸோ இதை அடிக்கெடுத்து சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 18-35 km/h சொல்லி வரும். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு A+B அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதே இது தண்ணியோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் அதை 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஸ்பீடு வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே கேட்குறது என்ன கேட்குறான், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கேட்குறான். ஸோ ரெண்டையும் கழிச்சு 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 18.35 km/h. அடுத்ததாக தேர்ட் ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்கப்பா. தேர்ட் ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு A/B/Cன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி A/B/C B²/A. எஸ் தேர்ட் ப்ரொபோஷன் A/B P/X சரியா. நமக்கு தேர்ட் ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க X = B²/A. இதுதான் வந்து ரூல், தேர்ட் ப்ரொபோஷனுக்கான ரூல் சரிங்களா. அப்போ பின்ற இடத்துல என்ன இருக்குது 38 இருக்குது. 38 × 38 வகுத்தல் 76 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 19 தான் ஆன்சர். அடுத்ததான் எனக்கு ஒரு நல்ல கணக்குப்பா. எக்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு y³ - 1 அப்படின்றப்போ இதோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு 3 இருக்கும் முதல்ல எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லியிருக்குமா. அப்படின்னா எக்ஸ் வந்து ஒய் வந்து 8ன்னு இருந்தால் எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி டு y³ - 1 சரிங்களா. எஸ் மாற்றி எழுதுறேன். y³ - 1க்கு இன்டைரக்டாக வந்து எக்ஸ் ப்ரொபோஷனலாம், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாம். அப்போது இந்த விகிதத்தில் அதாவது மாறிலியில் இருக்கிறத சமன்பாடாக மாற்றணும் அப்படின்னா இதை இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் போட்டு ஒரு கே ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ y³ - 1 = k × 1/x சரியா. இந்த k × 1/x எப்படி எழுதலாம் அப்படின்னா k/x சொல்லி எழுதலாம் சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு கிடச்சக்கூடிய சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் இப்போ என்ன கொடுத்துட்டான், ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6ஆமா. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு 3. 3³ - 1 = k/k எக்ஸோட மதிப்பு எவ்வளவு 6ஆமா. அப்போ இதை சுருக்குனிங்க அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன வரும், k = 26 × 6ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 27 3³ 27 - 1 இந்த 6 வந்து அப்படியே அந்த பக்கம் போகும். ஸோ கேயோட மதிப்பு 26 × 6 அப்படின்னா இப்போ வந்து என்ன கேட்குறான், எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறான், ஒய் வந்து 8 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறான். ஸோ இதே ஃபார்முலா மறுபடியும் போடுங்க. 8³ - 1 கேயோட மதிப்பு என்ன 26 × 6. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறான் இப்போ எக்ஸ். ஸோ இது அப்படியே இந்த சைடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 8³ எவ்வளவு 512. 512லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 511. இங்கிட்டு பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கம் மொத்தத்தில் வகுத்தலாக மாறும். 511 26 × 6 120 156. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா
156 வகுத்தல் 51. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கொடுத்துட்டாங்க. y³ மைனஸ் எக்ஸ் வந்து இந்த y³ மைனஸ் 1க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கொடுத்தாங்க. இந்த மாறிலி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாறிலி சமன்பாடை மாற்றணும் அப்படின்னா, சமன்பாடை போட்டு அதோட ஒரு கேன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஆட் பண்ணணும், ஒரு மாறிலி வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் சமன்பாடை மாறும். ஸோ இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா கேயோட மதிப்பு 26 × 6ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், ஒய்யோட மதிப்பு 8 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஸோ ஒய்யோட மதிப்பு y³ பதிலாக 8³ போடுறோம். அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 156 வகுத்தல் 511. அடுத்ததாக இந்த கணக்கு ரெண்டாவது பார்க்கலாங்க. ஃபஸ்ட் இந்த 34 பார்த்துக்கலாம். ஸோ 147 ஸ்கொயர் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 150 மைனஸ் 3 ஸ்கொயர்னு பார்க்கலாமா. a மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் எவ்வளவு, 15 ஸ்கொயர் 225. அப்புறம் 2 0 போட்டுக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் 9 ஸ்கொயர் எவ்வளவு, 3 ஸ்கொயர் எவ்வளவு, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சொல்லி போடுங்க. ஸோ 3 ஸ்கொயர் எவ்வளவு, 9 மைனஸ் 2 × 150 × 3. இதை சுருக்குனிங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் 21603. அடுத்ததாக ஸ்மாலஸ்ட் 1 digit டு பி ஆடட் டு த 6 digit நம்பர் ஆஃப், இந்த நம்பரோட எந்த எண்ணை கூட்டினா அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக 11 வகுப்படணும் கேட்டிருக்காங்க. முழுமையாக 11 வகுப்படணும் என்ன ஆகணும், அதனுடைய ஒற்றை தசமத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய எண்ணிக்கையும் இரட்டை தசமத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய எண்ணிக்கையும் எய்தர் 0 அல்லது டிவிசல் ஆஃப் 11 இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எண் வந்து 11 வந்து வகுப்படும். ஸோ 9 கூட்டல் 0 0 கூட்டல் 0, அப்போது ஒரு பக்கம் 9, அடுத்து 1 கூட்டல் 3 4 4 கூட்டல் 0 4. ஸோ மைனஸ் 4ன்னு சொல்லியிருக்கு. இதோட எந்த நம்பரை கூட்டினா இது டோட்டலாக 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கூட்டிங்கன்னா டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ எக்ஸோட மதிப்பு எந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னா 5 தான் கூட்டணும். அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின், கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ப்பா. ஒரு டயமீட்டர் ஆஃப் பேஸ் ஆஃப் சாலிட் கோன், ஒரு கோணம் இருக்குது. அந்த கோணத்தினுடைய அடிப்பாகத்தினுடைய டயாமீட்டர் வந்து எவ்வளோவா, 24 சென்டிமீட்டர் ஆகும் அடிப்பாகம். சரிங்களா, இந்த கோணத்தினுடைய ஒரு கூம்பினுடைய அடுத்து அதனுடைய உயரம் வந்து 21 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து 3 பார்ட்டாக வந்து கட் பண்ணுறாங்க. அதனுடைய பேஸுக்கு இணையாக, அதனுடைய அடிப்பாகத்துக்கு இணையாக வந்து அது 3 பாகமாக கட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, இப்படி 3 பாகமாக கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட் வந்து எந்த இடத்துல கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து பேஸ்லேருந்து 7 சென்டிமீட்டரில் ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க, அடுத்து 14 சென்டிமீட்டரில் ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த பெரிய முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பாகம் வந்து 12 சென்டிமீட்டர், விட்டம் வந்து 24னா ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும், 12 சென்டிமீட்டர் தானே இருக்கும். சரி, மொத்த உயரம் அளவு, மொத்த உயரம் 21 சென்டிமீட்டர். சரிங்களா, இது வந்து 7 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க, 14 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா இதோடைய லென்த்து 7, இதோடைய லென்த்து 7, இதோடைய லென்த்து 7 இருக்கும். இப்போது இந்த சின்ன முக்கோணம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற சின்ன கூம்பு, முக்கோணம் கிடையாது, டிஇ. இந்த சின்ன கூம்பையும் பெரிய கூம்பும் வந்து அளவில் வந்து ஒரே ரேஷியோவில் இருக்கும். ஏன்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து சேம், இதனுடைய ஆங்கிள் வந்து சேமாக இருக்கிறனால, இதனுடைய கோணங்கள் வந்து சேமாக இருக்கிறனால இது ரெண்டும் ஒத்த முக்கோணங்களாக இருக்கும். அதாவது முக்கோணம் வந்து ஏபிசியும், அடுத்து முக்கோணம் கிடையாது, கூம்பு, முக்கோணம் வாயிரு தப்பாக சொல்கிறேன். கூம்பு ஏபிசியும் கூம்பு ஏடிஇயும் ஒரே ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதனோட ஹைட் எவ்வளவு, ஸோ ஏடிஇயோடைய ஹைட் எவ்வளவு, 21. சரிங்களா, அதனுடைய ஆரம் எவ்வளவு, 12. ஸோ இது என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா, ஹைட்டும் ஆரம் என்ன ரேஷியோவில் இருக்குது, 7:4 ரேஷியோவில் இருக்குது. அப்போது இந்த சின்ன கூம்பனுடைய ஹைட்டும் பேஸும் இதே ரேஷியோவில் தான் இருக்கும். சின்ன கூம்பனுடைய ஹைட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7 சொல்லி, இதோடைய ஹைட்டும் ஆரமும் சேம் ரேஷியோவில் இருக்கும், 7:1 சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இதோடைய ஹைட் வந்து 1 தான். சரிங்களா, ஆல்ரெடி இதோட ஹைட் வந்து 7. ஸோ அதோடைய ஆரம் எவ்வளோ இருக்கும்,
7:4 ரேஷியோவில் இருக்கும். இதே மாதிரி ஸோ அதோட ஆரம் எவ்வளோ இருக்கும், 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஹைட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும், 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கும். ஆல்ரெடி 7 சென்டிமீட்டரில் இருக்குது. சரிங்களா, இதே ரேஷியோவில் இருக்கிறனால இப்போ நமக்கு என்ன கேட்குறான், கர்வ்டு சர்ஃபேஸே கேட்குறான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து வலைபரப்பினுடைய கூம்பினுடைய வலைபரப்பினுடைய ஃபார்முலா என்ன, பை RL. எல்லுன்னா என்ன அப்படின்னா √R² + H². சரிங்களா, இங்கே R எவ்வளவு, ஆரம் வந்து 4 ஸ்கொயர், அடுத்து ஹைட் எவ்வளவு 7 ஸ்கொயர். இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா எல்லோட மதிப்பு √65 சொல்லியிருக்கோம். ஸோ பையோட வேல்யூ எவ்வளோ இருக்குது சொல்லியிருக்கான், 3.14 இருக்குது சொல்லியிருக்கான். 3.14 இன்ட்டு ஆரம் எவ்வளவு 4 சென்டிமீட்டர் இன்ட்டு நீளம் எல்லோட மதிப்பு எவ்வளவு √65. இதை அடி கொடுத்தீங்க பெருக்குனீங்க அப்படின்னா 12.56 √65 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, இதுதான் ஆன்சர். என்னென்னா ஒரு கூம்பு இருக்குது, ஒரு பெரிய கூம்பு இருக்குது. அந்த கூம்பு வந்து 3 பாகமாக பேஸுக்கு அடிப்பாகத்துக்குனே வந்து வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்போது அதனுடைய டாப் பாகத்தினுடைய வலைபரப்பு கேட்குறாங்க. சரிங்களா, இதனுடைய டாப் பாகத்தினுடைய ரேஷியோவும் இந்த பெரிய முக்கோணத்தினுடைய ரேஷியோவும் சேமாக இருக்கும். ஏன்னா இதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து சேம். சரிங்களா, ரெண்டுக்கும் பொதுவான ஆங்கிளில் தான் வந்து வெட்டப்படுது. ஸோ இதனோட ரேஷியோ இந்த பெரிய முக்கோணத்தோட ரேஷியோ என்னவாக இருக்குது அப்படின்னா 7:4. ஹைட்டுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள விகிதம் 7:4 அப்படின்னா சின்ன முக்கோணத்துக்கும் 7:4 தான் இருக்கும். சின்ன முக்கோணத்துடைய ஹைட் ஆல்ரெடி வந்து 7 சென்டிமீட்டர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா அதனுடைய ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் வந்து நம்ம சுருக்கணும் கடைசி நம்ம கிடைக்கிறது வந்து 12.56 √65 மீட்டர். இவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.